இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவியோட அன்பாக்சிங் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்னத்தை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Vivo Y15 மொபைலை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மொபைல் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி, இப்போ வாங்க அன்பாக்சிங்கு போயிடலாம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேம்குள்ளேன்னு ஒரு அப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன். அந்த அப்ளிகேஷன்லேருந்து தினமும் நான் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க அன்பாக்சிங் போயிடுவோம். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா Vivo Y15 பாக்ஸ் கையில் இருக்குது நம்ம கையில். இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய அன்பாக்சிங் வீடியோ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று மொபைல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்குள்ளார வந்துடும். வந்தோடனே அந்த மொபைலே அன்பாக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்ம Vivo Y15 பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன தந்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லுக்காக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா Vivo Y15 தந்திருக்காங்க. கீழே அடுத்தது சைடில் பார்த்தீங்கன்னா 5000 மெகா பிக்சல் பேட்டரின்னு தந்திருக்காங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக தான் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா Y15 IPL ஸ்பான்சர்னு தந்திருக்காங்க. இந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் தந்திருக்காங்க. சரி, இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம Vivo Y15 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 மெகா பிக்சல் பேட்டரி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா Vivo பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டை தந்திருக்காங்க. இந்த அட்டையை வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது. என்னன்னு பார்ப்போம் உள்ளே. அதுக்கு முன்னாடி மொபைல் இருக்குது உள்ளே. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் தந்திருக்காங்க. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு மற்றும் கைட் கார்டு தந்திருக்காங்க. வாரண்ட்டி கார்டு லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வாரண்ட்டி கார்டு லாஸ்ட்டில் இருக்கும். சரி, இப்போ கைடு பார்த்துருவோம். கைடு இது இதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா நம்ம இந்த மொபைலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாம் தந்திருப்பாங்க. சரி, இதில் என்ன தந்திருக்காங்கன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை காமிச்சிட்றேன். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன தான் ஆப்ஷன் இருக்குதுன்னு தந்திருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட அட்வான்டேஜஸ் எல்லாமே பின்னாடி இருக்கும். எத்தனை MP ஸ்டோரேஜ் எல்லாமே, இதில் ஃப்ரண்ட் கேமரா எவ்வளோ, ரியர் கேமரா எவ்வளோ எல்லாமே தந்திருப்பாங்க. சரி, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மொபைலை நம்ம இப்போ வெளியே எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா மொபைல் கவரை இப்போ வெளியே எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கவரில் தான் மொபைல் வச்சுருக்காங்க. மொபைலோட பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையான கலரில் தான் வந்திருக்கு. சரி, இப்போ மொபைலை நம்ம கடைசியாக ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தது பிரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் கலரே சும்மா சூப்பராக தான் இருக்குது. இல்லை, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த அட்டையை வெளியே எடுத்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பின் எஜெக்டர் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உள்ளே சார்ஜர் பின் வந்திருக்காங்க. இந்த சார்ஜர் ஒயரு, அடுத்து மட்டும் சார்ஜர் அடாப்டர் தந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா காலி டப்பா, ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நம்ம மொபைலை ரிவ்யூ பண்ணிடலாம். மொபைலில் பார்த்திங்கன்னா பார்க்க கொஞ்சம் செம்மையாக தான் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. வாட்டர் ட்ராப் கேமரா தான். பின்னாடி பார்த்திங்கன்னா ரியர் கேமரா தந்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரானால 13 MP 8 MP ப்ளஸ் ஒயிட் கேமரா 2 MP தந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சார் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே தந்திருக்காங்க எல்லா பக்கமே. கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா USB போர்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் சொருகிறதுக்கு இது தந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட வால்யூம் பட்டன்ஸ் தந்திருக்காங்க. கீழே சுவிட்ச் ஆஃப் பட்டனும் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஸ்லாட்டு சொருகிற மாதிரி, அதாவது 2 சிம் மற்றும் 1 மைக்ரோ மெமரி கார்டு சொருகிற மாதிரி தந்திருக்காங்க. பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் ட்ராப் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா. சரி, இப்போ இதை ஆன் பண்ணி விட்ருவோம். பட்டன் எங்கே இங்கிட்டு இருக்குது. சரி, இதை அழுத்தி பிடிச்சி ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா Vivo, கீழே பவர் பை ஆண்ட்ராய்டுன்னு தந்திருக்காங்க. சரி, இப்போ ஆன் ஆகட்டும். பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் லோடிங் ஆக தான் கொஞ்சம் டைம் ஆகட்டும். வெயிட் பண்ணியாச்சு, பார்த்துருவோம். செல்லு பார்த்திங்கன்னா கைக்கு ரொம்ப ஸ்லிம்மாக தந்திருக்கனால ஒரு கையில் வச்சுருக்கே சும்மா கெத்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, இது லோடிங் ஆக தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. A few minutes later. எப்படா ஒரு வழியாக செல்லு ஆன் ஆகிடுச்சுங்க. ஆனானு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லோடிங் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நானும் பயந்துட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு.
லோடிங் ஆனோடனே நம்மளோட எல்லா ஆப்ஸும் வந்துடும். வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். எப்படியோ ஒரு நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம செல்லை ஆன் பண்ணியாச்சு. இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் அட்வான்டேஜஸ் எல்லாம் நான் இப்போ சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா 5000 மெகா பிக்சல் பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் 4GB ரேம் தந்திருக்காங்க. அதனால் உங்கள் செல்லு லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. நீங்கள் இதை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிம் ஸ்லாட் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு சொல்கிற மாதிரி இதுவும் தந்திருக்கனால இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான ஒரு செல்லுன்னே சொல்லலாம். சரி, இப்போ இதோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் நான் நிறைய ஆப்ஷன் இதில் இருக்க எல்லா விவோ மொபைலில் இருக்க மாதிரி அதே செட்டிங்ஸ் ஆப்ஷன் தான் தந்திருக்காங்க. இதில் இருக்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாமே நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். சரி, ஓகே, கடைசியாக நம்ம செட்டிங்ஸில் வந்தாச்சு. செட்டிங்ஸில் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு ஃபுல் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். பார்த்திங்கனாவே சூப்பராக இருக்குது. சரி, இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் மோடு, ஒய்ஃபை, டியூயல் சிம் ப்ளஸ் மொபைல் நெட்ஒர்க்கு, பர்சனல் ஹாட்ஸ்பாட்டு, USB, OTG எல்லாமே தந்திருக்காங்க. அதே மாதிரி தான் தந்திருக்காங்க. இப்போ சிஸ்டம் நேவிகேஷன் பார்த்துடலாம். சிஸ்டம் நேவிகேஷனை நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் கீஸ் தந்திருக்காங்க. கீஸ்னால் ஒன்றுமே இல்லை, கீழே பார்த்திங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். இதில் கெஸ்டர் வச்சிங்கன்னா நீங்கள் 3 பட்டன்ஸ் இருக்காது, நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் நேவிகேஷன் கீஸ் கெஸ்டர் 2. இது நீங்கள் இப்படி வெளியே வந்தீங்கன்னா போதும், இதை தள்ளி விட்டால் போதும், ஜஸ்ட்டு வெளியே வந்துடும். இதுதான் நேவிகேஷன் கீஸு. இப்போ நான் கீழே வச்சுக்கிறேன். விவோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா விவோ மொபைல்ஸில் இருக்க மாதிரி அல்ட்ரா கேம் மோடு தந்திருக்காங்க. இதில் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ரா கேம் மோடு. இதில் எந்த கேம் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எது விளாட்னாலும் இந்த கேம் மோடில் ஆட் பண்ணிவிட்டு விளாண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோட்ரு பைக் மோடும் தந்திருக்காங்க. எல்லா மொபைல்லையுமே மோட்ரு பைக் மோடுன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். இது மற்ற விவோ மொபைலில் இருக்க மாதிரி அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இதுலேயும் தந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங், ஃபேஸ் லாக் எல்லாமே நம்மளே செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ கடைசியாக என்ன இருக்குன்னு பார்த்தலாம், அதுதான் ஸ்மார்ட் மோஷன், ஸ்மார்ட் மிரரிங். இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் டிவியோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் ஸ்மார்ட் டிவி வீடியோ ஒன்று நேற்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஸ்மார்ட் மோஷன், ஒன் ஹேண்ட் மோடு, ஸ்க்ரீன் கேப்சர் எல்லாமே தந்திருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு விவோ மொபைலில் இருக்க மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கேப்சர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் லீக்ஸ், ஆப் க்ளோன் அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. இன்னும் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் நிறையா பேருக்கு தெரியாத விஷயம்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மொபைல்லையும் இது எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிளிக், ஸ்மார்ட் மோஷன் 2 இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மோஷனில் போய்ட்டு ஸ்மார்ட் வேக்குன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் இது என்ன யூஸ்ன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ட்ரா சி டு லான்ச் அ டயலர் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. இதை நான் இப்போ என்னேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சைடை நீங்கள் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். நீங்கள் வந்து உங்களுடைய கான்டாக்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கும். இதை நீங்கள் சூப்பராக நீங்கள் கால் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விப் டவுன் டு கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. இதை நான் வந்து இப்போ ஸ்விப் டவுன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடும், என்னை கேமராவுக்கு கூட்டிகிட்டு போயிடும். நாங்கள் இது இப்படி ஈஸியாக நம்ம கேமரா எடுத்துக்க முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக நம்ம மொபைலை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கான இது தான். இப்போ ட்ரா பண்ணால் பார்த்திங்கன்னா மியூசிக் எடுத்துகிட்டு போகும்னு போட்டிருக்கு. இப்போ ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணோன்னே பார்த்திங்கன்னா எனக்கு மியூசிக் ப்ளேவாகுது. உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கை நான் இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கிறது காமிக்கும். இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மியூசிக் கேட்கணுன்னாலும் இதை நீங்கள் ஜஸ்ட்டு வரைஞ்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி நிறையா தெரியாத விஷயம், உங்களுக்கே தெரியாத விஷயம் எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா செட்டிங்ஸுமே பார்த்தாச்சு. ரொம்ப ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12,990 ருபீஸ்க்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 15,000 கிட்ட வருது. ஆனால் அமேசானில் இப்போ ஆஃபரில் இருக்கனால 12,990 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஹேண்டில் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதில் நிறையா ஆப்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கனால நிறைய ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இது தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச் ஸ்க்ரீனால் ஃபுல்லுமே நம்மளுக்கு டிஸ்பிளேவாக இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேம் விளாட்றதுக்கு ஒரு சூப்பரான மொபைல் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4GB ரேம்னால பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எது விளாண்டாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அது மட்டும் இல்லாமல் 5000 மெகா பிக்சல் பேட்டரி தந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு பேட்ரி பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதோட
நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு மொபைலை புக் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்துடும். வந்தோடனே அதோட அன்பாக்சிங் வீடியோவும் போடுறேன். அந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் தான். இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி.